ஆண்பால்னா என்ன அர்த்தம்? ஓர் ஆணை குறிப்பது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அப்பா. அப்பா வந்து ஒரு ஆண், அப்படிதானே? அதனால அப்பா வந்து என்ன பால்? ஆண்பால். அப்பா என்ன பால்? ஆண்பால். அதுக்கு அடுத்தது தம்பி. தம்பி என்பது ஆண்பால். குமார். குமார்ங்கிறது யாரோட பேரு? ஒரு பையனோட பேர், அப்படிதானே? அப்போ குமார் என்பது ஆண்பால். சரியா? அப்படி இந்த மாதிரி, ஆனால் ஒருமை, ஒரே ஒரு, அதான் பாரு, ஓர்னா ஒரே ஒரு ஆணை குறித்தால் அது ஆண்பால். ஒரே ஒரு ஆணை குறிப்பது என்னது? ஆண்பால். அப்ப இது எல்லாமே என்ன பால்? ஆண்பால். ஒரே ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். இப்ப பார்க்க போறது பெண்பால். சரியா? பெண்பால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை, ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். ஒரே ஒரு பெண்ணு தான் பெண்ணை குறிப்பது பெண்பால். சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு அம்மா சொல்லலாம். அம்மாங்கிறது ஒரு பெண், அப்படிதானே? அடுத்து தங்கை. தங்கை வந்து ஒரு பெண், பெண்பால். அடுத்தது அக்காள். அக்காள் சொல்லலாம். அக்காள் வந்து என்னது? ஒரு பெண், அதனால பெண்பால். அரசி, மாணவி, பாட்டி, அவள், இது எல்லாமே என்ன பால் தான்? இது எல்லாமே பெண்பால் தான். சரியா? அப்ப பெண்பால்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். பலர்பால்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பலர்பால்னா ஒன்றிற்கு மேற்பட்ட, ஒன்றுக்கு மேலே இருக்கணும். சரியா? அப்படி மேற்பட்ட நபர். நபர்னா ஆட்கள், நிறைய பேரை குறிக்கிறது, நிறைய ஆட்களை குறிப்பது என்னது? பலர்பால். பலர்பால்னா என்ன அர்த்தம்? ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்களை குறிப்பது பலர்பால். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மாணவர்கள். மாணவர்கள் சொல்லும்போது ஒரு ஆளா நிறைய பேரா? மாணவர்கள் சொல்லும்போது ஒரு ஆளா நிறைய பேரா? நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? ஸோ மாணவர்கள் என்பது பலர்பால். இப்போ மக்கள் எடுத்துக்கோமே. மக்கள் என்பது என்ன பால்? ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா? ஏன்னா மக்கள் சொல்லும்போது அந்த மக்கள்ல ஆண்கள் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க, அப்படிதானே? அப்போ மக்கள் என்பது என்ன பால்? பலர்பால். ஆடவர்னா என்ன அர்த்தம்? ஆண்கள் அர்த்தம். சரியா? மகளிர். மகளிர்னா என்ன அர்த்தம்? பெண்கள். இப்போ பஸ்ல எல்லாம் மகளிர் மட்டும்னு போட்டிருக்கிறாங்க. மகளிர்னா ஒரே ஒரு ஆளா? இல்லை, நிறைய பேர், நிறைய மக்களுக்காக விடப்பட்டது, நிறைய பெண்களுக்காக விடப்பட்டது. அப்போ மகளிர் என்பது என்ன அர்த்தம்? பெண்கள்னு அர்த்தம். மகளிர்னா என்ன அர்த்தம்? பெண்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆடவர்னா என்ன அர்த்தம்? ஆண்கள். அடுத்த பெண்டீர். பெண்டீர் சொன்னாலும் பெண்கள் தான். பெண்டீர் சொன்னாலும் பெண்கள் தான். அடுத்த மாணவிகள். உங்களுக்கு தெரியும் மாணவிகள், நிறைய மாணவிகள் இருக்கிறாங்க, அதனால இது என்ன பால்? பலர்பால்.